ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க பேசுகிற தேவனா இருக்கிறீர். நானும் நீயும் ஆராதிக்கிறவர் பேசுகிறவரா இருக்கிறார். He is the one who speaks to us. நம்மை பேசுகிற தேவனா இருக்கிறதுனால எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வேண்டும். சொல்லுங்க, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நான் சில காரியங்களை, முடிவுகளை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நானாக ஆண்டவரே போடப்பட்ட சில எல்லைகளை மீற மாட்டேன் ஆண்டவரே. அது எனக்குரியதல்ல, அது உமக்குரியது. சொல்லி பாருங்க, ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்துவார். Every spirit of delay, every spirit of, Lord Father God, inconsistency, we break and nullify in Jesus' name. Every spirit of distraction, we break it in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எல்லா ஆவிகளும் கட்டப்படுவதாக. வார்த்தையை கேட்காதபடிக்கு ஆண்டவரே, வார்த்தைக்கு கவனம் செலுத்தாதபடிக்கு, வார்த்தைக்குரிய கவனம் செலுத்தாதபடிக்கு இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே தகப்பனே, திசை திருப்புகிற ஆவிகள் கட்டப்பட்டு விலகுவதாக. Thank you, Lord. Thank you, Holy Spirit. In Jesus' name. Amen, amen, amen. Let's all be mindful that we are in the house of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I'm in the house of God. நான் தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன். I'm in the house of God. All of us should be mindful. நம்ம எங்க இருக்கிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான காரியமா இருக்கிறது. I'm in the house of God. We are not in some place where we can be casual. This is a place of reverence. Amen? Amen? Praise God. How many of you are excited? எத்தனை பேர் செகண்ட் சர்வீஸ்க்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்கிற நாம may ensure that the timing should be very very, இப்போத்துல இருந்தே நம்ம அப்படி கடைபிடிக்கலைன்னா next time we are never going to do. அந்த நேரம் வரும்போது we will be the same as we are now. Let's give utmost importance to God's voice. I want all of you to pray. எத்தனை பேர் நீ ஜெபிக்கலையோ தயவு செய்து நீங்கள் நேரங்களை எடுத்து ஜெபிக்கும்படியாக humble request. நீங்க அப்படி ஜெபிக்க முடியல, ஒரு நாள் உங்களுக்கு you are missing out, please keep me updated so that I can pitch in and pray. அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன், அந்த டைமை எடுத்து நான் ஜெபிக்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு இணையலைன்னா வேறு எதுக்குமே இணைய மாட்டோம் தெரியுமா? ஆல் தட் திஸ் சர்ச் இஸ் ஆஸ்கிங் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரேயர். வேறு எதுவுமே எப்பொழுதுமே கேட்டதில்லை. இப்பொழுதும் சொல்கிறேன், ஜெபத்திற்காக நீங்கள் நிற்கிற ஒரு சபையாக இருந்தீங்கன்னா போதும். we can do wonders in the kingdom of God. ஆமென், ஆமென். சபையிலிருந்து வருகிற பாதுகாப்பை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்ம சபையில முழுமையாக நம்மளை அர்ப்பணித்திருக்க வேண்டும். We belong to this particular body of Christ. நாம் இங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? We belong. எத்தனை பேர் I belong to this place? சொல்லுங்க, I want to see your hands. Not I, the Lord, because that is the commitment that we have made. That is the portion that the Lord has given us. கர்த்தர் கொடுத்த portion, கர்த்தர் கொடுத்த கனம், கர்த்தர் கொடுத்த ஐடென்டிட்டி. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன இருக்குது? ஒரு அடையாளம் இருக்கிறது. I and you, all of us should ஒரு முறையும் நம்ம என்ன பண்ணணும்? அதை உறுதிப்படுத்தணும். I belong to this house of God. If you belong, say it like you mean. அப்படி சொல்லுங்க, அந்த வைராக்கியத்தோடு சொல்லுங்க, அந்த ஒரு உணர்வோடு சொல்லுங்க. ஆமென். I really thank God for some people. இப்பதான் வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை அவ்வளவாய் இணைத்திருக்கிறார். அவ்வளவாய் அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளோடு இணைத்திருக்கிறார். I thank God for such people. There are always people who will always stand by you. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். Thank you, Holy Spirit. Thank you for your word this morning. எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றின்னு சொல்ல போகிறோம்? சொல்லுவோங்கம்மா. This is a beautiful season. என்ன சீசன் இது? And one more thing, when the church is happening, when the worship is there, all of us ஒரு டிசிப்ளினை நம்ம வைத்துக்கொள்ளணும். coming and going with children, பசங்க இருக்கிறவங்க there is an exception. But ஒரு முறை நாம்
புல்பீட்டில் ஏறிட்டோம்னா, இல்லை என்றால் நம்ம இந்த உள்ளே வந்துட்டோம்னா, லெட்ஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா வர்ஷிப் பண்ணும்போது இஃப் யூ கீப் வாக்கிங் அரவுண்ட், இட் ரியலி டசன்ட் லுக் குட். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் அஸ் டு வாக் அரவுண்ட். அது ரொம்ப ரொம்ப as an outsider if you observe, it doesn't look good. Okay? Yes. திருப்பிக் கொள்ளுங்க யோசுவாவின் புஸ்தகம் the book of Joshua chapter 4 4ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். உங்களைப் போலவே இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு பல காரியங்கள் என் தலையில ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இங்க வருவதற்கு, அப்படின்னா நீங்க ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்றது இல்லையா? உங்களுக்கு ஈஸி தான். டைரக்டா வந்து ப்ரீச் பண்றதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா நினைக்காதீங்க. ஒரு பிரசங்கம் ஒரு கர்ப்ப வேதனையோடு பெற்றெடுக்கிற ஒரு பிள்ளையை போல. சம்டைம்ஸ் இந்த கோவிட் நாட்களில் ஐ யூஸ் டு ப்ரீச் ஹியர் அலோன். யாரும் இருக்க மாட்டாங்க. யார் எங்கே தெருவில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. வி அண்ட் ஃபியூ பீப்புள் நாங்கள் இங்கே நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு முறை ஃபுல்லு பிரசங்கம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, அது என்ன ஆகலை, ரெக்கார்ட் ஆகலைன்னு. உண்மையிலே தட் டே ஐ ஃபெல்ட் த பெயின். ஏன்னா அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐ நோ வாட் ஐ கோ த்ரூ. என்னை கர்த்தர் எப்படி என்னை உருக்கிறார், எப்படி அந்த வார்த்தைக்காக என்னை ஒடுக்கி அந்த காரியங்களை பிழிந்து எடுக்கு சாரம் எடுத்து கொடுக்கிறார் என்று அதை போகிறவர்களுக்கு தான் தெரியும். ஆகையினால நான் வார்த்தை என்று சொல்லும் பொழுது மிகவும் கவனமாய் பெற்றுக்கொள்ளுங்க. அது மாதிரி 2-3 தடவை ஆகிவிட்டு இருக்கிறது. நான் கேட்டால் எங்கே இருக்கிறது என்றால் தெரியவில்லை என்கிறார்கள். என்னால் எனக்கு தெரியும். இட் இஸ் எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்தின் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நமக்கு அந்த நேரத்துக்கு இல்லை, எந்த நேரத்துக்கும் நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை திருத்தி, நம்மளை வணைந்து, நம்மளை பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடத்த வேண்டும் என்றால் இந்த மனவாட்டி சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். ஏதோ ஒரு நாள் பிரசங்கத்தை அங்கிருந்து இங்கிருந்து எடுத்து பேசுவது அல்ல, கர்த்தர் கொடுக்கிறதை பேச கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகையினால நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆராதிக்கிற நேரமும் வார்த்தை வருகிற நேரமும் எச்சரிக்கையாக இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. படிங்க, இப்போ வாசிக்கலாம். When the whole nation had finished crossing the Jordan, the Lord said to Joshua, choose 12 men from among the people, one from each tribe, and tell them to take up 12 stones from the middle of the Jordan, from right where the priests are standing, and carry them over with you, and put them down at the place where you stay tonight. Okay. தமிழ்ல வாசிங்க, கணதல் ஓதி. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்த்தபோது, ஜனங்கள் எல்லாரும் எதை கடந்து தீர்த்தார்கள்? நீங்க 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர்கள் they came out, அவர்கள் வந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோசேக்கு அப்புறம், ஆஃப்டர் மோசஸ், ஆண்டவர் யோசுவாவுக்கு, ஏனென்றால் யோசுவா மோசையோடு ஒட்டி கொண்டிருந்தான். மோசேக்கு வெறும் நீர் வார்க்கிறவனாய், ஒரு சிறிய வேலைகள் செய்கிறவனாய் அவன் காணப்பட்டான். மோசே மேலதான் எல்லா அழைப்பும் இருந்தது. மோசையை தேவன் அபிஷேகித்திருந்தார். மோசையை ஜனங்களை நடத்தக்கூடிய கிருபை அவனுக்கு தந்திருந்தார். யோசுவாவுக்கு அதுவரைக்கும் எந்த வேலையும் இருந்ததில்லை. Joshua was walking around with Moses as a very insignificant person. அப்படி இருந்த யோசுவாவை தேவன் என்ன செய்தார்? ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பித்தார். நான் சொல்றேன், கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்று ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஆகினால யாரை எப்பொழுது என்ன காலத்தில் தேவன் ரெகக்னைஸ் பண்ணுவார் என்பது நமக்கு தெரியாது. அதற்காக காத்திருக்க வேண்டும், காத்திருக்க பழக வேண்டும். You and me should be careful and watchful for the time that the Lord has planned for us. கர்த்தர் வைத்த குறித்த நேரத்தில் அந்த ரெகக்னிஷன் வந்துவிடும் தெரியுமா?
என் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், இப்படி மைப்பிடிக்கு இப்படி நிற்கிறதுக்கு பல வருஷம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், காத்திருந்திருக்கிறேன், மறைவில் இருந்திருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்த நாட்கள் உண்டு. அப்போ இந்த ஜோஷுவாவுக்கு மோசே மறைந்த பிறகு, மோசே இருக்கிற வரைக்கும் யோசுவாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ட்ரைனிங் நடந்து கொண்டிருந்தது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் தம்முடைய வல்லமையை ಪರೋಕ್ಷವಾಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ, மறைமுகமாக இன்டைரக்டா சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருந்தார், அவன் வாழ்க்கையில செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், டைரக்டா செய்தாலும் இன்டைரக்டா செய்தாலும் நீங்க செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு டைரக்டா அப்படியே ரெகக்னிஷன் வரணும்னு நினைப்பாங்க. கர்த்தர் அது சில நேரங்களில் சிலருக்கு வைத்திருக்கிறார், சிலருக்கு இன்டைரக்டா செய்தாலும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்குரிய சத்தியம். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்டைரக்டா செய்தாலும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு தெரியல என்றாலும் எனக்கு தெரியும் இது கர்த்தருடைய கரம் என்று. யோசுவாவுக்கு தெரியும் இது கர்த்தர் தான் செய்தார். இது இன்டைரக்டா இருந்தாலும் இது கர்த்தர் எனக்கு செய்தார் என்பதை அறிய வேண்டும். That's why I always tell, டைரக்டா வந்தாலும் இன்டைரக்டா வந்தாலும் அது கர்த்தருடைய கரமா இருக்க வேண்டும். You and me should be watchful whether it is the hand of God. அவ்வளவு மாத்திரம் தான். And Joshua knew it was the hand of God. Amen. ரெகக்னிஷன் வரவில்லை என்பதற்காக ஓடிவிடவில்லை. அவனுக்கு மோசே மாத்திரம் ஆண்டவர் டைரக்டா பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே மாத்திரம் ஆண்டவர் டைரக்டா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் மோசே மோசே என்ற வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நான் எங்கே சொல்லட்டுமா, மோசேயோடு டைரக்டா வந்தா இன்டைரக்டா அத்தனையும் யோசுவாவுக்குள்ளும் கர்த்தர் இறக்கி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? மோசேயும் உருவாக்கி கொண்டிருந்தார், பக்கத்திலே யோசுவாவும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், you may be a Moses or you may be a Joshua, but இருவருக்கும் கர்த்தர் ரெண்டு பேரையும் எழுப்பிக் கொண்டிருப்பார் என்பதுதான் சத்தியம். ஏனென்றால் தேவ ராஜ்யத்திற்கு தேவை மோசேயும் தேவை, யோசுவாவும் தேவை. இந்த ஜனங்களை நடத்த யார் தேவை? மோசேயும் தேவை, யோசுவாவும் தேவை. அப்போ சம்டைம்ஸ் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இன்டைரக்டா வந்த பொழுதுதான் கஷ்டம் தெரியுமா. இன்விசிபிளா இருக்கும் பொழுது அதை விசுவாசிப்பதோ அதை ஏற்றுக்கொள்வதோ அதை நாம் நினைப்பதோ ரொம்ப கஷ்டமான காரியம். இஃப் இட் இஸ் டைரக்ட் இட் இஸ் மச் ஈஸியர், பிரிட்டி ஈஸியர் இல்லையா? இஃப் இட் இஸ் டைரக்ட் இட் இஸ் ஈஸியர். யோசுவா மோசேக்கு இட் வாஸ், ஐ won't say it was very easy, but easier. கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் யோசுவாவுக்கு சில காரியங்கள் அப்படி வந்து இப்படி வந்தது. மோசே கிட்ட போய் சில பேருக்கு அப்படி பிடிக்காது. எனக்கு டைரக்டா தான் வேணும், எனக்கு இந்த இன்டைரக்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பேசினா அவர் டைரக்டா. நான் சொல்றேன், இன்னைக்கு இன்டைரக்டா பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் தான் உண்மையிலே தேவரை நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த ரெகக்னிஷனும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய கரம் என் மேலே இருக்கிறது, மோசேக்கு இருக்கிற அபிஷேகம் எனக்கும் நீர் வைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு அவன் புறப்பட்டு அதே வைராக்கியத்தோடு செயல்பட்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் பார்த்து, ஆண்டவரே, இன்டைரக்டா இருந்தாலும் உம்முடைய கரம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் எனக்கு தெரியாமல் போகக்கூடாது. இந்த நிலைமையில ஆண்டவரே என்னை காப்பாற்றினது, என்னை உதவி செய்தது, என்னை நடத்தினது your indirect hand, but still I know it is your hand, Lord. I don't want, எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு எல்லாரும் முன்னாடியும் தெரியலன்னா பரவாயில்ல. மோசேக்கு அந்த கனம் இருந்தது. ஏனென்றால் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்னாடி ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார். அதனால மோசே வாஸ் given all respect. மோசேக்கு என்ன கிடைத்தது? ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? மோசே மூலமா தான் ஆண்டவர் பேசுறார். மோசேக்கு தான் என்ன வெளிப்படுது. ஆட்டோமேட்டிக்கலா ஜனங்களுக்கு என்ன இருந்தது? மோசே மேல ஒரு கனம் இருந்தது. ஆனா யோசுவாவுக்கு அப்படி இல்லை. அதனால தான் 1:9 யோசுவாவை மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, God had to டைரக்டா வருகிற நாட்கள் வர வரைக்கும் இன்டைரக்டா இருக்கிற நாட்களில் காத்திருக்கப்பட வேண்டும். அது பழக்க வைக்கிற நாட்கள். God is training us. ஐயோ, அப்படியே வாழ்க்கையெல்லாம் போயிடும் போல இருக்கே, இன்டைரக்டாவே என் வாழ்க்கையெல்லாம் போயிடும் போல இருக்கே, பரவாயில்ல,
ஒரே ஒரு காரியம்தான் நிச்சயமா இருக்குது, அழைப்பு கர்த்தர் வைத்ததை யாரும் தடுத்து மாற்ற முடியாது. ரியலைஸ் த சீசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய சீசன்ஸை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் டைரக்டாக இடைப்படுவார், சில நேரத்தில் இன்டைரக்டாக இடைப்படுவார், சில நேரங்களில் பலர் கொண்டு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார், சில நேரங்களில் டைரக்டாக சில காரியங்களை பேசி முடிப்பார். ஆனால் எதை செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது உம்முடைய கரம் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பாதுகாப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என்னை இதுவரைக்கும் நடத்தினது உம்முடைய கரம் ஆண்டவரே. உம்மை அறியாத நாட்களில் என்ன நடத்தினதும் நீர்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உம்மை அறியாத நாட்களிலும் என்ன பாதுகாத்தது உம்முடைய கரம் தான் ஆண்டவரே. Those were the days of indirect, but direct ஆய் வருகிற நாட்களுக்குள்ளே நான் இன்னைக்கு பிரவேசித்திருக்கிறேன். Hallelujah, hallelujah சொல்லுங்களே. Those were the days when everything was indirect. Those were the days. எனக்கு தெரியல, ஆனா இப்பொழுது உணர்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட முதல் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் அந்த பாதையில் போகும்போதும் நீர் என்னோடு கூட அல்லவா இருந்திருக்கிறீங்க. எனக்கு தான் தெரியல ஆண்டவரோட முகத்தை, எனக்கு தான் தெரியல ஆண்டவரே உம்முடைய பாஷையை, எனக்கு தான் ஆண்டவரே I was not able to recognize it Lord, but indirectly ಪರೋಕ್ಷವಾಗಿ ನಿಮ್ಮ ಹಸ್ತ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪರೋಕ್ಷವಾದ ಹಸ್ತ ಇತ್ತು. ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಯೋಶುವವನ್ನು ಕರೆದರು. இது அவன் ஆல்ரெடி அறிந்திருந்தான். he was used to, when you are used to indirect touch of God, one day will come when you will have the direct touch of God. Amen. அப்போ மோசே had that indirect இருந்துச்சு. நான் இங்க வந்த எத்தனை பேருக்கு சொல்றேன், you had the indirect touch of God. எங்கேயோ ஆண்டவர் மறைமுகமாக உன்னை தொட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறார், உன்னை பாதுகாத்து தான் இருந்திருக்கிறார், உன்னை மரண வாசல்ல தள்ளாதபடிக்கு உன்னை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த வெக்கத்துல அந்த பாலத்துல நீ விழுந்து போகாதபடிக்கு காத்தது அவருடைய இன்டைரக்டான கரம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் அதை ரெகக்னைஸ் பண்ணுகிறேன் ஆண்டவரே. டுடே ஐ அம் கோயிங் டு டேஸ்ட் இட் லார்ட். he began to taste it. ஆமென். நீங்க 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல if you read about Joshua, God ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சொன்னது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தையை பாருங்க. 1:9. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நான் உனக்கு எப்போ கட்டளை இட்டீங்க ஆண்டவரே? எப்பவுமே நீங்க மோசே கூட தானே கட்டளை இட்டீங்க, மோசையோடு கூட தானே பேசிட்டு இருந்தீங்க. Can you realize that? அது வரைக்கும் நீங்க எங்கன்னா இருக்குதா ஜோஷுவாவோட ஆண்டவர் பேசினதாக நீங்க பார்க்க முடியாது. இது வரைக்கும் யார் கூட தான் பேசிட்டு இருந்தாரு? மோசே மரணத்துக்கு பிறகு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே சொன்னது போல சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு இன்டைரக்டா சொல்லலையா? ஏற்கனவே என்னோட கரம் உன்னோடு இருக்கலையா? ஏற்கனவே பாதாளத்தில் இருக்கும் பொழுதும் நான் உன் கூட இருந்தனே, நீ அங்கே போகும்போதும் நான் உன்னோடு கூட இருந்தனே, ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். சொல்லுங்க, ஏற்கனவே ஆண்டவர் தொட்டார். எத்தனை பேருக்கு இங்க ஏற்கனவே சொல்லுங்க. அதுக்கு என்ன சொல்லலாம்? ஈகாகலே இதற்கு ஏற்கனவே தொட்ட கரமுங்க அது. This is not new. He has already touched us. He has already renewed us. அதனால தான் எதுவுமே நமக்கு என்ன இருக்கக்கூடாது, ஐயோ நான் இப்போ இங்கே போகிறேன், இல்லை, ஏற்கனவே நடந்ததுதான் இன்னைக்கு நடக்குது. ஆமேன். மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கும் எனக்கும் தெரியும் இது ஏற்கனவே நடந்த காரியம். ஆமேன் சொல்லுங்க. ஏற்கனவே என்னை முன்குறித்தார், ஏற்கனவே என்னை வேர் பிரித்தார், ஏற்கனவே என்னை அபிஷேகித்தார், ஏற்கனவே என்னை பேர் சொல்லி அழைத்தார், ஏற்கனவே நடந்து முடிந்து விட்ட காரியங்கள் அது. ஆல்ரெடி, even before what was happening, Joshua was receiving side by side Moses. சொல்லுங்க, side by side. ஆண்டவரே, சைடு பை சைடு ஆண்டவரே, சைடு பை சைடு ஆண்டவரே. அப்போ அவர்களுக்கு தான் இல்லை, ஆண்டவர் பேசும் பொழுது, ஆண்டவர் செய்யும் பொழுது, ஒரு சபையை தெரிந்து கொண்டால் முழு சபைக்கு தான் கர்த்தர் அந்த அழைப்பை கொடுக்கிறார், முழு சபைக்கு தான் அந்த கவரிங்கை கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்றைக்கு தைரியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். பயங்கரமான விபத்துல மறித்து போயிருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொன்னால் there is a covering. ஏற்கனவே தெரிந்து கொண்டதினாலே. ஆமென். ஏற்கனவே தெரிந்து கொண்டதினாலே மரண ஓலங்கள் கேட்கப்பட்டது, அந்நாட்களில் பாதுகாத்தது தேவனுடைய சுத்த கரம் மாத்திரம் தாங்க. ஹல்லேலூயா. ஏன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? யோசுவா, ஏற்கனவே நான் உனக்கென்று வைத்திருக்கிற திட்டம் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தப்பித்து கொண்டேன் என்று சொன்னால் ஏற்கனவே எனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் உண்டு. ஆமேன், ஆமேன். படிங்க.
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆ, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். இது ஒரு வாக்குத்தத்தமா எல்லாத்துலயும் போட்டிருப்பாங்க. வண்டிங்களுக்கு முன்பாக எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருப்பாங்க, இதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரமல்ல, சில நேரங்களில் பைபிள் வந்து இப்படி கண்ணை மூடி திறந்து ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறது இல்லை. இட்ஸ் நாட் லைக் பிக் அண்ட் சூஸ். இட் இஸ் அபவுட் நோயிங் த என்டையர் கேரக்டர் ஆஃப் காட். ஆண்டோடைய முழு கேரக்டரையும் வாக்குத்தத்தம் அடிக்கடி நமக்கு பெற்றுக்கொள்கிறது நல்லது தான். அப்படியே பார்த்துட்டே இருந்தா ஆண்டவனை ஆசீர்வதித்தார்னு இருக்கும். இன்னொரு திறந்து பார்த்தாங்கன்னா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னொரு பார்த்தா யூதாஸ் நாண்டு கொண்டு சத்தான். ஐயோ ஆண்டவர் அப்பா. ஸோ அந்த மாதிரி இதை ஜோசிய புக்கு மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன இருக்குது, டேரோ ட்ரீடிங் ஐ ஹவ் ரெட். ஸோ அந்த மாதிரி காரியங்களெல்லாம் பைபிளில் நடக்காது. அப்போது ஜோஷுவா வாஸ் பீயிங் ஷேப்ட், ஜோஷுவா வாஸ் பீயிங் மோல்டட். யோசுவாவை தேவன் என்ன பண்ணி கொண்டிருந்தார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி கொண்டே இருந்தார், உருவாக்கி கொண்டே இருந்தார், உருவாக்கி கொண்டே இருந்தார். சில நேரங்களில் உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா ரொம்ப தாழ்மை இருக்கணும். யோசுவாவுக்கு இருந்த தாழ்மையை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்ன ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அவன் கேட்கல. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீங்கள் எல்லாம் டைரக்டாக எனக்கு எப்பவுமே சொல்லலையா ஆண்டவரே? நான் மோசையோடு பேசும்போது உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தேன் மகனே. அவனை என்கரேஜ் பண்ணும்போது உன்னையும் என்கரேஜ் பண்ணி கொண்டிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் மோசையோட நாட்கள் முடியும். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதாங்க? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? யாரை எப்படி யாரை சக்ஸஸ் பண்ணணும், சக்சீட் பண்ணணும் ஆண்டவருக்கு தெரியாமல் போகுமா? சில நேரங்களில் ஆண்டவர் சில பேரை கொண்டு வந்து நிறுத்துறார் என்று சொன்னால் அவர்கள் கூடவே யோசுவாவை போல இருந்திருப்பார்கள். நாம கண்கள் பார்க்கவில்லை, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். யாருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ நிறைய காரியங்கள் நடந்து விட்டது. 2ஆம் அதிகாரத்தில் பல காரியங்கள் நடந்து இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு பிறகு after Moses came the word. After the word ஒரு காரியத்தை அவன் செய்றான் பாருங்க. அந்த வார்த்தை வந்த பிறகு 10வது வசனம். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்க. அப்ப பாருங்க, அது வரைக்கும் சும்மா இருந்தான், அது வரைக்கும் ஒன்றும் செய்யவில்லை. But when the word came directly, இன்டைரக்டா வருகிறது ஒரு சிச்சுவேஷன், டைரக்டா வருகிறது ஒரு சிச்சுவேஷன். ஆனா டைரக்டா வர்ற வரைக்கும் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஜம்ப் பண்ணிடக்கூடாது. சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, we should not be hasty. சில நேரங்களில் ஹேஸ்டி ஆயிடுவாங்க. பார்த்த உடனே இதுதான் 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 நமக்கு ஏற்ற எலும்பு, இதுதான் இதுதான் சரி செட்டு. ஏன்னா வாசம் இன்டைரக்டா வருது. இன்டைரக்டா வந்த உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்குள்ள டைரக்டா இவங்க டீல் பண்ணிட்டாங்க. நான் சொல்லட்டுமா, இன்டைரக்டா டீல் பண்ணவர் டைரக்டா டீல் பண்ண வரைக்கும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து அடங்கி இருப்போமாக இயேசுவின் நாமத்தினால். அது ஊழியமாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், இன்டைரக்டா வந்தது மாத்திரமல்ல, டைரக்டா வருகிற வரைக்கும் he didn't pass any orders. டைரக்டா வர வரைக்கும் என்ன பண்ணல, காத்திரு, கர்த்தர் டைரக்டா பேசுவார். சொல்லுங்க பக்கத்துல, காத்திரு, கர்த்தர் பேசுவார். பேச போதுமானவர். let him talk directly lord. lord நீங்க நிறைய சரியான கன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி தைரியமா ஆண்டவரை நம்பி கேட்க முடியுது? it took time. சில நாட்கள் பிடித்தது, சில காலங்கள் ஆண்டவர் சும்மா தான் இருந்தாரு. ஐயோ ஆண்டவர் ஏன் சும்மா இருக்கிறாரு, அதனால இது டைரக்டா நான் வர்றதுக்கு யார் காத்துன்னு இருப்பா, அதெல்லாம் நான் காத்துன்னு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோமானால் லாஸ் இஸ் ஜோஷுவாஸ். ஆனால் யோசுவா அப்படி பண்ணல பாருங்க. அதுதாங்க மறைவிலிருந்து பெற்றுக்கொள்கிறவருடைய அனுபவம். அதுதான் சீக்ரெட் பிளேசஸ்ல இருக்கிறவர்களுடைய அனுபவம். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், how many of you will be in my secret place? என்னுடைய சீக்ரெட் பிளேஸ்ல எத்தனை பேர் காத்திருக்க, உங்களுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய சீக்ரெட் பிளேஸ்ல காத்திருக்க நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? how many people, how many of you are here? ஆண்டவர் உம்முடைய சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து எனக்கு வரணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு நேராய் வரணும் ஆண்டவரே. I need that confirmation from you. Until such time I will not cross the border.
சொல்லலாம், I will not cross the border. அது வரைக்கும் நான் பார்டரை கிராஸ் பண்ண மாட்டேன். அது வரைக்கும் வேற காரியங்களில் ஈடுபட மாட்டேன். அது வரைக்கும் வேற காரியங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், என் சுய இச்சையில செய்ய மாட்டேன். Joshua was not willing to do anything out of his selfish interest or his own. அவனோட மைண்ட்ல இருந்து அவன் எதையும் செய்யல. அவனுடைய இச்சைக்கு, அவனுடைய இஷ்டத்துக்கு, அப்படி சொல்லமா, அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் எதுவும் செய்யல. இது தேவராஜ்யம். தேவராஜ்யத்தில் இருக்கிறீங்க. என்னுடைய இஷ்டம் உன்னுடைய இஷ்டத்துக்கு நாம செயல்பட முடியாது. இன்டைரக்டா வந்தது ஒரு நாள் டைரக்டா வரும். ஏனென்றால் அது கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க நீங்க இயேசுவின் நாமத்தினால. அன்டில் பாருங்க என்ன ஆச்சு 10வது வசனத்துல, அந்த வார்த்தை கேட்ட பிறகு 9வது வசனம் முடித்த பிறகு அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை. அப்பொழுது யோசுவா ஆர்டர்ட், இங்கிலீஷ்ல அழகா வரும். அப்பொழுது கட்டளையிட்டு, கட்டளை பெற்று கட்டளையிட கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளை பெறாமல் கட்டளையிட முடியாது. இங்க பேசுகிறேன் என்றால் அங்க இருந்து பெற்றுதான் பேச முடியும். பெற்றுக்கொள்ளாமல் உலக காரியங்கள் நிறைய பேசலாங்க. யார் சொன்னது உலகத்தில் ஞானம் இல்லை என்று? பயங்கரமான ஞானங்கள் இருக்கிறது, பயங்கரமான வார்த்தைகள். சில பேரெல்லாம் அப்படியே ஆண்டோடைய வார்த்தைகள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது கொஞ்சம் ஸ்டேட்டஸ்லாம் வேற. சில பேருடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா, நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க பேசினா கூட நல்லா தான் இருக்குது. அவங்க பேச்சிலும் என்ன இருக்குது, அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பேச்சிலும் நல்லா, ஓப்பா அப்படி பார்க்காதீங்க, இருக்குதா இல்லையா, நல்லாவே இருக்கு. அவங்க அனுபவத்திலேருந்து பேசுகிறாங்க. நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் அதையும் இதையும் இணைக்க முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தை ஆகாது. அது கர்த்தருடைய வார்த்தை ஆகாது. அது உன் வாழ்க்கைக்கும் உன் ஆத்மாவை திருத்த முடியாது. அது உன் வாழ்க்கைக்கும் ஆத்மாவுக்கும் திருப்தி கொடுக்க முடியாது. அது உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதுதான் வித்தியாசம். வித்தியாசம் என்ன? என்ன அவங்க பேசினா அவ்வளோ உண்மையிலே சம்டைம்ஸ் ஐ ஹவ் பீன் கேரிட் அவே பை த அப்படி பேசுகிறாங்க. ஆனால் என்ன ஆண்டவரே வித்தியாசம்? இன்டைரக்டாக பேசினாலும் நீங்கள் பேசியிருக்கணும் ஆண்டவரே, டைரக்டாக பேசினாலும் நீங்கள் பேசியிருக்கணும் ஆண்டவரே. ஆமென். அப்போ அழகாய் ஆண்டவர் அவன்கிட்ட பேசின பிறகு ஹி ஆர்டர்ட். எனக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக டேக் டபுள் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லார்ட். ஆமென் சொல்லுங்க. டேக் டபுள் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லார்ட். அந்த மனுஷனை பற்றியோ, அந்த ஆளை பற்றியோ, அந்த காரியங்களை பற்றியோ, அந்த விஷயங்களை பற்றியோ ஆண்டவரே டபுள் கன்ஃபர்மேஷன் உம்முடைய வாயிலிருந்து எனக்கு வரட்டும். உம்முடைய நீர் நியமித்த ஊழியக்காரர்கள் மூலியமா என்னோடு இடைப்பட்டு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா இன்டைரக்டா வந்தது, ஆனால் இன்றைக்கு டைரக்டா வரணும் என்றால் உம்மிடத்திலிருந்து அந்த டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்படி காத்திருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் மிஸ்டேக்கா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. You will never regret. You will never regret. அதை குறித்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ரெக்ரெட் என்ன சொல்லுங்க, வருத்தப்பட மாட்டீங்க. அது வருத்தமாய் முடியாது. அது வருத்தமாய் முடியாது. பல காரியங்கள் வருத்தமாய் முடிவதற்கு காரணம் என்ன? Why some things end up the way it ends up? ஏனென்றால் டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம காத்திருக்கவில்லை. We don't wait for the double confirmation. ஆண்டவரே இன்னைக்கு நீங்க பேசுகிற தேவனா இருக்கிறீர், நானும் நீயும் ஆராதிக்கிறவர் பேசுகிறவரா இருக்கிறார். He is the one who speaks to us. நம்ம பேசுகிற தேவனா இருக்கிறதுனால எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வேண்டும். சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. டபுள் கன்ஃபர்மேஷன் வருகிற வரைக்கும் நான் உம்மை தேடிக்கொண்டிருப்பேன் ஆண்டவரே. அது வரைக்கும் பற்றுக்கொண்டே நான் இருப்பேன் ஆண்டவரே. நான் சில காரியங்களை முடிவுகளை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நானாக ஆண்டவரே போடப்பட்ட சில எல்லைகளை மீற மாட்டேன் ஆண்டவரே. போடப்பட்ட சில காரியங்களை நான் தொட மாட்டேன் ஆண்டவரே. அது எனக்குரியதல்ல, அது உமக்குரியது. ஹல்லேலூயா. அது உமக்குரியது. சொல்லி பாருங்க, ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்துவார். அது உமக்குரிய. that belongs to you Lord. I will not cross that boundary. அதுதான் டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கிறவருடைய அனுபவம். அதுதான் சித்தத்திற்காக காத்திருக்கிறவருடைய அனுபவம். that is about who are waiting for God's will in their lives. They will not cross boundaries. அவங்க பவுண்டரிஸை கிராஸ் பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க, will not cross boundaries. ஹல்லேலூயா. பேச்சினாலே, வார்த்தையினாலே, செய்கையினாலே I will not cross boundaries என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையை செழிக்க செய்றாரா இல்லையா என்று இங்க இருந்து நான் உங்களுக்கு சேலஞ்சாய் சொல்லுகிறேன். God is able to do. மரித்தவர்களை எழுப்பக்கூடிய தேவன் நான் ஆராதிக்கிற தேவன்.
மறைத்த நிலைமைகளுக்குள்ளே ஜீவனை பேசுகிற தேவனை நானும் நீனும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால we should never cross the boundaries. Hallelujah. Many a times நாமாகவே சில காரியங்களை சிந்தித்துக் கொள்கிறோம். நாமாகவே சில காரியங்களை நாம் நினைக்கிறோம். இது இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் என்றதான பேச்சே தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில இல்லைங்க. இப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் நினைக்கிறேன், தேவ சித்தமா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஜோஷுவா said yes. Joshua was able to say yes. அப்படி சொல்லக்கூடிய ஆண்டவரே கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே அப்பா unless you say yes it is not an yes from me. சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா ஆண்டவர் தான் பேசுறாருன்ற அப்படியெல்லாம் சும்மா சொல்லிவிட்டு நமக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்று இல்லை. God is always straight. God is always clear. அதுக்கு தான் கிளியரா சொல்றாரு. இன்டெரக்டா பேசிட்டு இருந்தாலும் நான் கூட பேசிதானே இருந்தேன் அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உன்னை அறியாத நாட்களிலும் கூட நான் தான் உனக்கு கூட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ ரெகக்னைஸ் ஆகுதா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆக்டிவா வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பக்கத்து வீட்டில எல்லாம் ஆக்டிவா இருக்கும். அதுக்கு என்ன ஆயிட்டோம்? ஃபுல்லு அதோட சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியா? நீங்கள் தான் சொல்கிறீங்க என்னமோ புது புது கதையா. அதை கேட்குறதுக்கு நாங்களும் அங்கேருந்து இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வந்து உக்காந்துருக்குறோம். வர்றதுக்கு முன்னாடியே அது என்ன இருக்கும்? அதோட சத்தத்துக்கு பழக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கும்போது அந்த வண்டியை நீங்கள் ஓட்டும்போது ஏற்கனவே இது என்ன இருக்கும்? அது நமக்கு பழகினதாக இருக்கும். இப்போ ஆக்டிவாக இருக்கனா புதுசாக இருக்கா? எல்லோரும் ஓட்டுட்டிங்களா? இல்லையா? சரி, டூ வீலர்னு வச்சுக்கோ, நம்ம ஜென்ரலாக போவோம். இப்போ டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டி ஏதோ ஒரு ஓட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால இது எப்படி இந்த அந்த 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 சென்ஸ் இருக்கும். இந்த டூ வீலர் எப்படி போகும், இது முன்னாடி எதுவுமே பார்க்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போய் உக்காந்தா எப்படி இருக்கும்? தேங்க்ஸுங்க. எவ்வளோ பெரிய ரெவலேஷன், எவ்வளோ பெரிய ரெவலேஷன் சொன்னார் பார்த்தீங்களா? உட்காந்த உடனே என்ன ஆகிடுவோம்? அப்படி நமக்கு ஏற்கனவே சில காரியங்கள் தெரிந்திருந்தா அந்த காரியம் வரும்பொழுது ஈஸியாக என்ன லகுவாக ஈஸியாக என்ன இருக்கும், நம்மளுக்கு அது ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை முதல்ல உனக்கு என்ன பண்ணுறாரு, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்ப்பா. Why are you acting as if you don't know me? Why are you acting as if this is the first time? Why are you saying that I don't know? I think. இந்த மாதிரி வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படாது, பயன்படுத்தவும் கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி பேசுவோம்? உறுதியாய், firm. அதுக்கு தான் நான் காத்திருன்னு சொல்றது, அதுக்கு தான் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது என்று சொல்கிறது. firm-ஆ வர்ற வரைக்கும் ஐ திங்க் சொன்னீங்கன்னா there is something wrong. சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க கவனிக்கலையே, சில க்ளூவை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்த பொழுது நீங்க அதை தட்டி விட்டீங்களே, அதை தட்டி விட்டு அப்புறம் சொன்னால் பிரயோஜனமில்லையே, அப்புறம் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. அதனால் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற பவுண்டரியை ஒரு பொழுதும் தாண்டாதீங்க. கர்த்தர் அது உனக்குரிய பரிசுத்தத்துக்குரிய பவுண்டரி, அது உன்னுடைய அடையாளத்தின் பவுண்டரி. கர்த்தர் உனக்கு போட்டிருக்கிற வேலி, சொல்லுங்க, அது கர்த்தர் எனக்கு போட்டிருக்கிற வேலி. ஹல்லேலூயா சொல்லிடுங்க. சில காரியங்கள் நடக்கலைன்றதுனால நான் சொல்லுவேன், சில நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், அப்படியே கைக்கு வந்து எல்லாம் வந்து ஆஃபர் லெட்டர் கையில் வந்துடுச்சுங்க, ஆஃபர் லெட்டர் கையில் வந்துடுச்சு, ஆனால் சில காரியங்கள் செய்ய முடியல. அப்போ அதுக்கு அர்த்தம் நான் நினச்சேன், ஆண்டவரே இது எனக்கு நீ போடுகிற வேலி. எத்தனை பேர் சொல்லுங்க, திஸ் இஸ் கர்த்தர் போடுகிற வேலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமென். இது எனக்கு கர்த்தர் போடுகிற. சில நேரங்களில் நமக்கு எது வேலின்னு தெரியாது, நாம் நினைப்போம் சத்ரு தான் வேலி போடுவானா, கர்த்தர் தான் வேலி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் சத்ரு தான் நான் கொண்டு வருவான். ஆண்டவரே சில நேரங்களில் சில தடைகள் நம்ம வாழ்க்கையில கொடுத்ததுனால தான் அந்த பவுண்டரிக்குள்ள இருக்க எனக்கு இந்த அபிஷேகத்தில் காத்துக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லிடு, ஆண்டவரே இதற்காக நன்றி. வந்து விட்டது போல தெரிஞ்சதே ஆண்டவரே, முடிந்து விட்டது என்று நினைத்தேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்வாரு, நான்
பொறுத்திரு மகளே, நான் உனக்காக டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற மகனே, அது வரைக்கும் நீ காத்திரு மகளே, அதற்காக என்னை நோக்கி பாரு மகளே, அதற்காக நீ காத்திரு. ஹல்லேலூயா. ஹவு பியூட்டிஃபுல் தெரியுமா நான் சொல்றேன். டபுள் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு செய்வத காரியம் அழகானது, தீர்த்தமானது, நேர்த்தியானது. அப்படி பவுண்டரியை தாண்டாதபடிக்கு காத்து கொண்டான். யூ வுட் ஹவ் பீன் டெம்ப்டட். யோசுவாவுக்கு எத்தனையோ முறை அவனுக்கு அந்த டெம்ப்டேஷன் வந்திருக்கும். வந்திருக்கும். மோசே தானே, கூட தானே இருக்கிறோம், என்ன ஆச்சு, நாம ஜனங்கள்கிட்ட போய் பேசினா என்ன ஆயிடும், நாம ஒரு ஆர்டர் கொடுத்தா என்ன ஆயிடும், நாம போய் பேசினா என்ன ஆயிடும், நமக்கும் தான் வந்துட்டே இருக்குது, நாமும் தான் கேட்டுட்டே இருக்கிறோம், நமக்கும் தான் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆண்டவர் தொட்டு தானே இருக்கிறாரு, மோச கூட இவ்வளவு கிட்ட இருக்கிறோம், நமக்கும் தானே இருக்குது வெளிப்பாடு. இல்லை, அவனுக்கு தெரியும் அழைப்பு வருவதற்கு. ஐ வில் நாட் கிராஸ் த பவுண்டரி, ஐ வில் நாட் கிராஸ் த பவுண்டரி, ஐ வில் நாட் கிராஸ் த பவுண்டரி. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐ சர்வ் a God who has fixed boundaries for me. ஆமென். அந்த பவுண்டரிக்குள்ள இருப்பது தான் கர்த்தருடைய வேலிக்குள்ள இருப்பது. ஆமென். இது வரைக்கும் அப்படி, அது வரைக்கும் அப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாது. தேவனுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் அதற்காக சீக்ரெட் பிளேஸ்ல காத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களையும் காத்துக் கொள்கிறார்கள். அதுதாங்க விசேஷம். கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள், தங்களையும் காத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் தங்களையும், சொல்லுங்களேன், தங்களையும் காத்துக் கொள்கிறார்கள். தங்களையும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய கரத்தை பார்க்க விரும்புகிறவர்கள், கர்த்தர் சில காரியங்களை அவரே கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா, தங்களையும் காத்துக் கொள்கிறார்கள். எவ்வளோ டெம்டேஷன் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ காரியங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்பட வந்தாலும் தங்களை காத்துக்கொள்ள அறிந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தம்மನ್ನು ತಾವು ಕಾದುಕೊಳ್ಳುವವರು. Hallelujah. If you are waiting for the Lord, if you are waiting for the Lord, ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள ஞானத்தை எனக்கு கொடுங்க. யோசுவாவுக்கு இருந்தது தன்னை காத்துக்கொள்ளுகிற ஞானம். he was not influenced. கீழே ரேங்க்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. எங்க இருக்குது பைபிள்ல, காட்டேன்னா நான் காட்ட முடியாது, சொல்லியிருப்பாங்க. யோசுவா, வாட் இஸ் திஸ் foolishness I say? மோசே பார்த்தா அவ்வளவு ஓல்ட் ஆயிட்டுக்கிறாரு, நீ ஆனாலும் எங்க உற்சாகமா இருக்கிற, எப்ப பார்த்தாலும் மோச கூட இருக்கிற, நீ ஏன் பேசக்கூடாது, நீ ஏன் சொல்லக்கூடாது, நீ சொல்லுவா, நீ எங்களுக்காக கொஞ்சம் என்ன பண்ணு, பேசுவா, நீ வந்து செய்ய, மோச இருக்கட்டும் பரவாயில்ல, மோச ரொம்ப பிஸி, நீ வா. அந்த நேரத்தில் யார் காத்து கொண்டது? இப்படி சில இன்ஃப்ளூயன்சஸ் வரும், இதற்காகவே சில பேரை பிசாசு அனுப்புவான். இப்படிப்பட்டவர்கள் வந்து சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, மோச இருக்கட்டும், என்ன பண்ண, நீ என்ன பண்ண, யூஆர் ஆல்சோ குட், இது சோ நைஸ், எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ கிளீனா இருக்குது, இதை விட என்ன வேற காரியம் வேணும், இதை விட வேற என்ன உனக்கு வேணும், இதை விட என்ன வேணும், இதை விட பெஸ்டா வேணுமா, என்னை விட உனக்கு பெஸ்டா வேணுமா? அப்படி வரும்போது ஒன்று சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய பெஸ்ட்டை நான் தேடல ஆண்டவரே, நீங்க உம்முடைய பெஸ்ட் எனக்கு வைத்திருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் உம்முடைய பெஸ்ட் எனக்கு வைத்திருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை காத்துக் கொள்கிறது மட்டும் தான் ஆண்டவரே என் கரங்களில் இருக்கிறது, மற்றதெல்லாம் நீர் செய்வீர் என்று நம்புகிற விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. அழகாய் செய்வாருங்க ஆண்டவர், அழகாய் அவனை அழைத்தார் என்றால் நீங்க அது பாருங்க. இதற்கப்புறம் யோசுவாவோட வாழ்க்கையில் நோ டர்னிங் பேக். நான் சொல்லட்டுமா, யோசுவோட வாழ்க்கையில் என்ன இல்லை, நோ டர்னிங் பேக். டபுள் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நோ டர்னிங் பேக். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பல காரியங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை 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 வைக்கக்கூடாது. we should not keep. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு பவுண்டரி, ஒரே ஒரு லிமிட்டேஷன், அது கர்த்தரால வருகிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சில காரியங்களை சிலருக்காகவே பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய காரியங்களில் நான் நிற்க விரும்புகிறேன். ஆமென். அதனால்தான் யோசுவா பலத்த ஊழியக்காரனானான். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா போல டைரக்டா அழைக்கப்படவில்லை என்றாலும் யோசுவாவுக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது, யோசுவாவுக்கென்று ஒரு காரியம் இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயங்க அது. வாசிங்க இப்போ.
அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, ஆ. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, இதுவரைக்கும் மோசேக்கு பழகின செவிகள், இதுவரைக்கும் மோசேக்கு கீழ்ப்படிந்த உள்ளங்கள், இதுவரைக்கும் மோசேய மாத்திரம் கீழ்ப்படிந்த உள்ளங்களை கர்த்தர் அப்படியே திருப்பி விட்டார். ஏனென்றால் இது யோசுவாவின் ஜெனரேஷன், இது யோசுவாவின் காலம். ஹல்லேலூயா. அதுதாங்க நடக்கும். டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அது நேர்த்தியாய், அழகாய், சீராய் எல்லாம் கூடி வரும். உங்களுக்கு தெரியுமா, சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் இன்னைக்கு பெற்றுக்கோங்க, எல்லாம் கூடி வரும். நீ காத்துட்டு இருக்கிற எல்லாம் கூடி வரும், எல்லாம் கூடி வரும். இழந்து போனதை மறுபடியும் கூட்டி சேர்த்து கொண்டு வருவார். எல்லாம் கூடி வர செய்கிறவருடைய கரங்களிலே நான் இருக்கிறேன். அதற்காக தான் காத்திருந்தேன், அதற்கு தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், அதற்காகத்தான் நான் அவரை நோக்கி இருந்தேன். கூட்டி வர செய்கிற தேவன். ஆமென். எல்லாரையும் ஒரு நிமிஷத்தை பாருங்க, நான் அதுதான் யோசித்தேன். அவர் பேசின பிறகு ஆட்டோமேட்டிக்கா இவன் போய் பேச தேவையில்லை. He never went around and said, இனிமே மோசேக்கு பதிலாக நான் தான். நாம காலங்களை நாம பேச தேவையில்லை, காலங்களை கர்த்தர் பேச வைப்பார். யாருக்கு புரியுது? காலங்களை குறித்து நாம பேச தேவையில்லை, காலங்களை தேவன் நமக்காக பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிகாஸ் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஓ, பல இதில் நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கலாம், இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கலாம், அப்படி இப்போ முடியாது. யாருக்கு புரியுதுங்க? அப்போ ட்ரீட் பண்ணியிருக்கலாம் நீ யோசுவாவை வேற விதமா. ஏய் மோசே வரட்டும், நீ வேணாம் சொல்லியிருக்கலாம் சில பேர். யார்கிட்ட? யோசுவா கிட்ட சொல்லியிருக்கலாமா இல்லையா? எங்களுக்கு மோசே வரட்டும், நீ வேணாம். அவர் பேசிட்டோம், நீ வேணாம். நீ என்ன, நீ வெறும் உன்னை பற்றி தெரியாதா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு காலம் வரும், உன்னை பற்றி என்னை பற்றி எல்லார பற்றியும் சரி தெரிந்தவர் பேசுவார் நம்மளை பற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷங்க தே ஆர் வெரி குட் அட் இட். என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இப்படி நிறைய வார்த்தைகள் கேட்கும்போது மனசு வேதனையாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? நான் அழைத்தேன் என்ற முத்திரையை யோசுவாவுக்கு கொடுத்தார். இன்னைக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. அவர் அழைத்தார் என்ற முத்திரை உனக்கு உண்டு. ஆமென். ஹிஸ் சிக்னேச்சர். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆண்டவரே எந்த சிக்னேச்சர் வேணாம், உம்முடைய சிக்னேச்சர் இருந்தால் போதும் ஆண்டவரே. உம்முடைய சிக்னேச்சரை யாரும் மாற்ற முடியாது, காப்பி அடிக்க முடியாது, அதை என்ன திருப்ப முடியாது. சொல்லுங்க, இன்னைக்கு பெற்றுக்கோங்க. I want your signature on everything that I receive. Amen. உம்முடைய சிக்னேச்சர் எனக்கு வேண்டாம். ஜீவன் கொடுத்தால் அது உம்முடைய சிக்னேச்சர். டாக்டர்களுக்கு பெருமை வரக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு யாருன்னா நர்ஸு இருந்தாலும் இங்கே போய் போட்டு கொடுத்துடாதீங்க. நாளைக்கு ஏதோ உடம்பு நல்லா இல்லை, நான் டாக்டர்கிட்ட போய் இப்படியா பேசினேன்ட்டு வேற இன்ஜெக்ஷன் எனக்கு போட்டுட போறார். வாய்க்கே போடுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அது டாக்டரே ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஹை பெரிய டாக்டரே பண்ணாலும் எனக்கு தெரியும் அதன் பின்னாடி இருக்கிறது என் தேவனுடைய கரம். நான் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று அவருடைய சிக்னேச்சர். இன்னைக்கு சொல்லுங்க, அவருடைய சிக்னேச்சர் இல்லாத எதுவும் எனக்கு வேண்டாம். ஆமேன். அவருடைய சிக்னேச்சர் இருக்குதுங்க. அதில் எனக்கு என்ன வந்தாலும் ஆண்டவரே, அதில் உம்முடைய சிக்னேச்சர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிற யோசுவாவை போல நம்ம எழும்போலாம். ஆமேன். ஹல்லேலூயா. தேர் வாஸ் such a beautiful. நான் எதனா சொல்லுவேன், எது வந்தாலும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தாலும், மொபைல் பெருசு, சின்ன ஒரு காரியம் இருந்தாலும், பெண்ணு கூட பெருசுங்க, பெண்ணு கூட பெருசு, எதுவுமே சின்னதுன்னு சொல்ல முடியல எனக்கு. எதுவுமே சின்னதுன்னு, பெண் இல்லைன்னா நான் சில காரியங்களை எழுதவே முடியாது. இதில் இங்க் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தாட் வருது, எங்கே என்ன பண்ணுவேன்? இந்த மேரேஜ்க்கெல்லாம் போவாங்க, என்ன இருக்காது, பெண் இருக்காது, கிஃப்ட் பேப்பர் வாங்கியிருப்பாங்க பெருசாக, அதில் என்ன இருக்காது எழுதுறதுக்கு, நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்க, அதில் காசு கூட வச்சுருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது, பேங்க் போவாங்க செக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் இல்லைங்க, இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் செக்குக்கே செக்கு வச்சாச்சு. இன்றைக்கி யாருமே செக்கு எப்படி தான் கண்ணுக்கு தெரியாமையே காசு என்ன ஆகுது, சொயின்னு போயிடுது. அதனால் நமக்கு தெரியல. அப்போல்லாம் செக் எழுதி என்ன கொடுக்கணும். அப்போ செக் எழுதுறதுக்கு எங்கே எல்லாரும் எத்தனையோ முறை நானே கேட்டிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், பேங்க்கு போகிறோம் தெரியும், செக் எழுதணும் தெரியும், ஆனால் என்ன இருக்காது, செக் புக் எடுத்துருப்போம், ஹேண்ட்பேக்கு, ஆஹா சூப்பர் ஹேண்ட்பேக்கு, நல்ல ஹேண்ட்பேக்கு பார்த்தோம், திருடனுக்கு அப்படியே ஆசை வரணும், அப்படியே
அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு, பேங்க்குக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கும். பெண்ணா ஒருத்தங்கிட்ட அப்படி தான் கேட்டேன், பெண் எடுக்கலையா? விடு, அங்கே யார்கிட்ட நான் வாங்கிக்கலாம். நம்ம இந்தியன் மென்டாலிட்டி பாருங்க, என்ன சொல்ல, விடு அங்கே யார்கிட்டனா இல்லாமல் போகுது, யார்கிட்டனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவ்வளோலாம் ரெடி ஆனீங்க பெண்ணு? அது யார்கிட்டனா வாங்கிய போச்சு, அதுக்காக ஒரு இடம், அதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு என்னத்துக்கு அதை எடுத்துட்டு போகணும். இப்போல்லாம் பெண்ணு கொடுத்தா மூடியை கைட்டு கொடுப்பாங்க, ஏன்னா வாபஸ் என்ன பண்ணுறதில்ல. அதை விட அது நூதனம் என்ன தெரியுமா, இப்போல்லாம் பெண்ணை கயிறில் கட்டி அங்கே வச்சுருக்காங்க. இல்லைன்னா அவன் பெண்ணு வாங்கிய பேங்க்கை க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பெண்ணு வாங்கிய பேங்க்காரனுக்கு நஷ்டம் வந்துடும். நம்ம ஆளுங்க அவன் என்ன பார்க்குறானா, அது இது ஒரு பெண்ணு ஒரு விஷயமா, எடுத்து போடு. ஒருத்தர் சொல்கிறாங்க, பெண்ணு வாபஸ் கேட்டாங்கங்க. ஒரு பெண்ணு இல்லையா, ஒரு பெண்ணு கொடுக்கக்கூடாதா எனக்கு? அந்த மேனேஜர்கிட்ட ஒரே சண்டை. அவர் சொன்னார், ஏன்ப்பா நான் உனக்கு பெண்ணு கொடுக்கணும்? அதனால தான் கயிறில் கட்டி. அந்த மாதிரி சில நேரங்களில் ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால் வருகிற அந்த அந்த சிக்னேச்சர் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. அந்த சிக்னேச்சருக்காக நான் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால் எனக்கு வருகிற ஒவ்வொரு, அதை கர்த்தர் ஃபென்ஸ் போட்டார் என்று சொன்னால், சில காரியங்களை ஆண்டவர் தடுத்து போட்டார் என்று சொன்னால் அதில் சிக்னேச்சர் இல்லைன்னு அர்த்தம். வாட்கள் வரும், நீயும் நானும் சிக்னேச்சர் உள்ளதை பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால். Receive it like anything in Jesus name. Amen. Hallelujah. So he was waiting for that signature. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த காரியம் வந்தாலும் உம்முடைய சிக்னேச்சர் இருக்கட்டும். சொல்லுங்க, என் ஊழியத்தில் ஆண்டவரே, நான் எப்பவுமே சொல்லுவேன், என் ஊழியத்தில் ஆண்டவரே உம்முடைய சிக்னேச்சர் இருக்கணும் ஆண்டவரே. பலத்த காரியங்கள் தேவன் இந்த ஊழியத்தில். சின்ன இதுதானா சபை? என்ன ஒரு 2 ஷீட்டு தான் பார்த்தேன், அதுதானே உங்கள் சபை? ஆமாம், உள்ள வாங்க. கர்த்தர் செய்கிற பலத்த காரியங்களை உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சும்மா என்ன பண்ணுறதில்ல, அவரை தான் மேன்மைப்படுத்துகிறோம், அவருக்கு தான் மேன்மை என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல நிச்சயமாகவே இருக்கிறது, ஆண்டவர் வல்லமை உள்ளவர், இன்றும் பலத்த காரியங்களை செய்கிறார், மரித்தவர்களை எழுப்புகிறார் என்பதற்கு இந்த சபை சாட்சியாக இருக்கிறது. ஆமென். நான் சொன்ன சில சாட்சிகளை வெளியில தான் போடுங்களேப்பா, ஜனங்கள் அறியட்டும், என் தேவனை அறியட்டும், அவருடைய வல்லமைகளை பார்க்கட்டும் கொஞ்சம். Hallelujah. I can show you examples in this place what the Lord God Almighty has done. பவர்ஃபுல்லான காரியங்களை செய்திருக்கிறார், அடையாளத்தோடு செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அங்கே இருந்து வந்திருக்கிறது, அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. நாமள அதில் எந்த பெருமையும் நமக்கு இல்லை. அவருக்கே மகிமை உண்டாவதாக, அவர் மகிமைப்படுவாராக, அவர் மகிமைப்படுவாராக. இப்போ வாங்க 16 வாசிங்கம்மா, 16 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதெல்லாம் செய்வோம். சொல்லுங்க, we will do all that you have commanded. இதற்கு ஒரு நேரம் பிடித்தது, இதற்கு ஒரு காலம் பிடித்தது, இதற்கென்று கர்த்தர் வைத்திருந்த ஒரு திட்டத்துக்குள்ள அவர்கள் யோசுவா இருந்தான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்களாம், மோசேயோடு நாங்கள் நடந்தது போல, மோசேக்கு நாங்கள் எப்படி செவி கொடுத்தோமோ அப்படியே யோசுவா உனக்கும் நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொன்னார்கள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாட்கள் வரும் பொழுது, நீ சீக்ரெட் பிளேஸ்ல காத்திருக்கும் பொழுது, டபுள் கன்ஃபர்மேஷன் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். தூரத்தில் இருக்கிற சித்தப்பா, பக்கத்தில் இருக்கிற அண்ணி, இனி யாருமா இருக்கிறாங்க பக்கத்தில்? நாத்தனாரு. ஐயோ பா, நாத்தனாருன்னா ஏன்பா இப்படி சிரிக்கிறீங்க? நீங்களும் இன்னொருத்தருக்கு நாத்தனார் தானே. அவங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அண்ணா இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கசின் அண்ணாவா இருந்தால் கூட நாத்தனாருன்னு ஆயிட்டாக்கா, என்ன இருந்தாலும் நீங்கள் அண்ணா அண்ணி வைஃப் தானே. அப்போ சில பேர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, நாத்தனார் பசங்கன்னா அவ்வளோ உயிர் கொடுக்குறவங்கள சில பேர் பார்த்துருக்குறேங்க. அது கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி தான் நம்ம இருக்கணும். நான் சில குடும்பங்களில் பார்த்துருக்குறேன், அவங்களுக்காக தம் பிள்ளையை விட அதிகமாக தன் நாத்தனார் பிள்ளைக்காக அழுகிற சில தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி நம்ம வரணுங்க. இதுதாங்க கர்த்தருடைய அன்பு. அந்த நேச்சர் எனக்கு ஐ ரியலி லவ் தட். அழகா நம்ம சகோதரியெல்லாம் அப்படி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. யாருடைய பிள்ளைன்னு நினைப்பதில்லை, எல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்படி நம்மளால முடியுதா? மற்றவர்களுக்காக ஆர் யூ ஏபிள் டு ஷோ எம்பத்தி? மற்றவர்களுக்காக என்னது? சிம்பத்தி வேற, எம்பத்தி. சிம்பத்தி என்ன தெரியுமா? பரிதாபப்படுறது. பரிதாபம் இல்லை, ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? பாசம் காட்ட வேண்டாம், உண்மையான அக்கறை காட்டுவது. தட் இஸ் வாட் இஸ் அபவுட் எம்பத்தி. சிம்பத்தி எல்லாருக்கும் வருங்க. யாருன்னா அங்கே நாய் அடிபட்டு விழுந்தா கூட ஐயோ பாவம். நாய்க்கெல்லாம் வந்திருக்கிற மரியாதை எல்லாம் மனுஷனுக்கு கூட கிடையாது. ஐயோ, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு லேடி அங்கே யூஎஸில் அவ்வளோ ஒரு எல்லாம் சில்க்லேயே வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சாஃப்டாக பார்த்து நான் யாருக்கோ குழந்தைக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அது பார்த்தா அவ்வளோ அழகழகாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் ஃபார் மை சன். யுவர் சன்னா? ஏன்னா இவ்வளோ வயசில் கூட ரொம்ப வயசாகிட்டு அந்த அம்மாவுக்கு. இப்போ உங்களுக்கு சன்னா, கிராண்ட் சன்னான்னு கேட்டேன். இல்லை மை சன். அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. நோ ஃபார் மை சன். அப்புறம் சன் வந்தார். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆனால் மனுஷங்கள் மேலே நம்ம அக்கறை காட்டுகிறது, நான் அதுக்காக நாயெல்லாம் வெறுக்கணும்னு சொல்லலை. ஆனால் முதல்ல எம்பத்திக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டோடைய இருதயத்தை போல நமக்கு ஒரு இருதயம் வேணும்னா we should have that empathy. எதனா நடந்துச்சுன்னு சொன்னால் கூட சில பேர்கிட்ட சொன்னால் அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க. எனக்கெல்லாம் அது ஒரு மாதிரி ரொம்ப துக்கமாயிட்டு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கேர்லெஸ்ஸாக, அப்படியா பரவாயில்ல, அவ்வளோ விழுந்துட்டியா, அவ்வளோதானா, வேற என்ன ஆகணும்னு எதிர்பார்த்தீங்க, விழுந்துட்டியா, பரவாயில்ல நடந்து வந்துடுமா. எதனா சொன்னா சில பேருக்கு அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சா, அப்படியா, ஒரு ஒரு உணர்ச்சியே இருக்காது. அதுவும் அவங்களுக்கு ஆயிட்டா, அப்பா ஆண்டவரே சாமி, அவங்களுக்கு வெறும் தலைநோய் தான் வந்திருக்கும். ஆனா சொல்லுவாங்க பாருங்க, அரை மணி நேரம் அழுவாங்க. என்ன வந்துடுச்சா, எனக்கு தலைவலி. பாஷமா நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் ஜபம் எனக்கு பண்ணீங்க, தலைவலி எனக்கு இன்னும் போகல. பாத்தீங்களா, உன்னை போல பிறரை நேசிக்கிற கிருபை நமக்கு தருவாராக ஆண்டவரே. ஆமென். ஹவு எத்தனை காரியங்கள் நம்ம இன்னும் திருந்த வேண்டியது இருக்குல்ல. ஆண்டவரே என்ன திருத்துங்கப்பான்னு சொல்லலாம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இப்ப பாருங்க, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. உங்களுடைய கர்த்தர் மாத்திரம், அவங்க சொல்றாங்க பாருங்க, மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருந்துட்டா போதும்பா, அது ஒன்று நீ சரியா பார்த்துக்கோ, அது ஒன்று சரியா இருந்தா நாங்க எல்லாம் உன் கூட இருக்கிறோம். எனக்கு தெரியுமா, உன் கூட ஜனங்கள் இருக்கணும்னா, உனக்கென்று ஒரு கூட்டம் வேண்டும்னா நீ என்ன பண்ணணும், மோசே போல இருந்தது போல என்னோடு அவர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் என் கூட இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய நேரத்துல சரியாக கர்த்தர் நடத்தி முடிப்பார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் வேணும். இன்னைக்கு நான் சொல்றேன், மோசையோட இருந்தது போல உன் கூட தேவன் இருக்கிறது மாத்திரம் பார்த்துக்கோ, அது மாத்திரம் நீ பார்த்துக்கோ. அவங்க சொல்கிறாங்களா இல்லையா, அது மாத்திரம் பார்த்துக்கோ. எத்தனை பேர் சொல்லுங்க, அது மாத்திரம் பார்த்து கிடக்குறேன், உனக்கு வந்த கஷ்டத்தில் பல 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 நாட்களில் அது மாத்திரம் பார்த்துக்கிட்டேன். அதனால தான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, அது மாத்திரம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அவங்க அறிந்திருக்கிறாங்க. அது மோசேயின் வாழ்க்கையில் அவங்க பார்த்தது, மோசேயோட வாழ்க்கையில பார்த்தது என் வாழ்க்கையிலும் பார்க்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே அதை என் வாழ்க்கையிலும் பார்க்கட்டும் ஆண்டவரே. அதை என் வாழ்க்கையில பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையில மோசேயோட வாழ்க்கையில நாங்க ஏன் தெரியுமா செவி கொடுத்தோம், மோசே பெரியவன் என்பதனால அல்ல, மோசே நல்லவன் என்பதனால அல்ல, மோசே தாழ்மை உள்ளவன் என்பதனால அல்ல. எதனால தெரியுமா, அவன் தேவனுடைய வார்த்தை பெற்றவன் என்பதனால. ஒரு மனுஷங்களோட நீங்க ஐக்கியம் வைக்கணும்னா அவங்க ஆண்டோட வார்த்தை பெற்றவங்களா இருக்கணும். உன் வாழ்க்கையில அவங்க வரணும்னா அவங்க ஆண்டோட வார்த்தை பெற்றவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஆண்டோடைய வழிகளில நடந்தவங்களா இருக்கணும். அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கும் போதே மற்ற காரியங்கள் எல்லாம் தானாய் நேர்த்தியாய் நடக்கும்.
எப்பவுமே பேசாத பாசும் வந்து பேசுவார். இது வரைக்கும் கிடு 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 சிடு சிடு சிடுன்னு இருந்தவர் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவார்? கட்டி அணைப்பார். ஹல்லேலூயா. நீ தான் வேணும் எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு சொல்லுவார், சொல்ல வைப்பார். ஏன் தெரியுமா? நான் காத்து கொண்டது ஒரு விஷயம் இருக்கிறது. என் மோசேயோடு இருந்த தேவனை என் தேவனாக நான் வைத்திருக்கிறேன். நான் கொஞ்சம் கூட இங்கேயும் அங்கேயும் அசைவதில்லை. சொல்லுங்க, அசைவதில்லை. God can do great things. ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற யோசுவாக்களை தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் என் சில நேரத்தில் மோசே ரொம்ப காரியங்களே அவன் ரொம்ப தன்னை தாழ்த்துக்கின ஒரு மனுஷன்தான். ஆனால் யோசுவாக்கிட்டேன்னு வரும் பொழுது இந்த ஜனங்கள் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? மோசே தேவனுடைய முகத்தை தேடினான். மோசே எப்படி தேடினான்? மோசே தேவனுடைய முகத்தை தேடினான். அதை போல அவருடைய முகத்தை நீ தேடணும். அப்போ நாங்கள் உன்னோடு கூட இருப்போம். இன்றைக்கி சொல்லிடுங்க, ஆண்டவரே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, லாட் ஆஃப் அஸ் ஆர் வேஸ்டிங் லாட் ஆஃப் டைம். டைம் போனால் மறுபடியும் வரவே வராது. சில பேர் சொல்லுவாங்க, பணம் போனால் வராது. பணம் போனால் கூட வந்துடும், ஆனால் டைம் போனால் என்ன பண்ணாது? வராது. போன டைம் வராது. போன டைம் நம்ம இழந்து போன எதுவும் வராது. இந்த சண்டே மறுபடியும் வராது. இந்த வார்த்தை மறுபடியும் வராது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, இன்றைக்குரிய வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? ருசித்து விட வேண்டும். இன்றைக்கு ஒரு பொருத்தனை 2025 நாம் போகிறதுக்குள்ள நானும் என் குடும்பமும் முழுவதும் ஆண்டவரே எங்கள் நேரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்கள் பவுண்டரியில் ஆண்டவரை எப்பொழுதும் துதி இருக்கும். ஆண்டவரே எங்கள் பவுண்டரியில் என் தகப்ப இன்னைக்கு நீங்கள் பொருத்தனையாக இங்கேருந்து போங்க. கர்த்தர் உன் தகப்பனையும் தாயும் தொட போதுமானவராக இருக்கிறார். உன் சகோதரனையும் சகோதரியும் தொட போதுமானவராக இருக்கிறார். இங்கேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறது தான் அவர்களுக்கும் சுதந்திரம். அடிக்கடி நான் சொல்வேன், வாட் யூ ரிசீவ் ஃப்ரம் யார் இஸ் வாட் தே ஆர் கோயிங் டு ரிசீவ். ஆமென், ஹல்லேலூயா. 2025 கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம அதை கேட்போம். ஆனால் இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பவுண்டரிக்குள்ளே இருக்க எனக்கு கிருபை தாங்க. என்னுடைய பவுண்டரியை நான் தாண்டக்கூடாது. எனக்கென்று நீர் வைத்திருக்கிற சில கோட்பாடுகள், எனக்கென்று நீர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள், எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஐடென்டிட்டி, அது மாறக்கூடாது. ஆண்டவரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.